சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுரைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸ் சுரைக்காயில் பாதி சுரைக்காய் எடுத்து சுரைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தோல் நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். விதைகளை நாம் ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. விதைகள் ரொம்ப விளைஞ்ச விதைகளாக இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும். இளம் விதைகளாக இருந்ததுன்னா அதை எடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் இப்போது நடுவில் லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா நமக்கு குழம்பு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாதி சுரைக்காவை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுரைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னவே நாம் ஒரு 8 முந்திரி பருப்பு, அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். வீட்டில் கசகசா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நாம் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், சின்ன சைஸ் கிராம்பு 2 சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10-12 போல் மிளகு இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி இல்லைன்னா கூட அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில் எல்லா பொருட்களும் நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர அளவு வறுபட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவு வறுத்ததுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நாம் ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பையும் கசகசாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினதுக்கப்புறமா நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை சேர்த்துக்கலாம். சுரைக்காய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சுரைக்காவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா நாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நமக்கு இப்போது வீடே மணக்க மணக்க சூப்பர் டேஸ்டான சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு குக்கரை திறந்தே வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டது, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஒரு தடவை இந்த மாதிரி சுரைக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.